சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருந்துச்சு. அதனால் ஏர்லியாகவே கிளம்பிட்டாங்க. பசங்களுக்கு வேறு அபாகஸ் கிளாஸ் இருந்ததுனால நான் தான் கூப்பிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி ஆட்டோவில் தான் போயிருந்தோம். சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை, அதனால் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் சென்டரில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு கிளாஸ் முடியோ 2.5 hours ஆகும். சரி, அந்த கேப்பில் போயிட்டு காயெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பு தான் போயிருந்தேன். கொஞ்சம் தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் சென்டருக்கு போயிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே கையோடையே எல்லா காயுமே எடுத்து வச்சுட்டேன். கேரட் மட்டும் எப்போதுமே நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அடிப்பகுதியும் நுனிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேற்று மாமியார் வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்த பிரண்டையும் லெமனும் அதே கவர்லேயே அப்படியே வச்சுட்டேன். இன்றைக்கி கையோட பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு மீட்டிங்கில் ப்ரெஸ்டீஜில் எலக்ட்ரிக்கல் கெட்டில் கொடுத்துருந்தாங்களாம். 1.5 கெப்பாசிட்டி உள்ளது. பார்த்ததும் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. என்ன தான் நாமளாக வாங்கினாலும் காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அது இல்லாமல் ஆர்கானிக்கில் முருங்கைக்கீரை விதை கொடுத்துருந்தாங்க. அதை அத்தைக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் கொடுத்து தான் வீட்டில் போட சொல்லணும். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.